வணக்கம். மே 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்குங்க. நேற்றும் பாசிட்டிவாக இருந்தது, இன்றைக்கும் பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி 1.24% அதிகமாக கிட்டத்தட்ட 185 புள்ளிகள் அதிகம் பெற்று 15,100க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குங்க. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸை விட கிட்டத்தட்ட 144 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. 15,000க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லோவான 15,043 கிட்டத்தட்ட ஓப்பனும் அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி முந்தின க்ளோஸை விட லோ பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்தது. நேற்றும் அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. ஹையான 15,137 டெஸ்ட் பண்ணுச்சு நிஃப்டி. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% விழுந்தது. நிஃப்டியுடைய பிஇ மே 17ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 30.2 இருந்தது. 15,000 நிஃப்டி ஈஸியாக இன்றைக்கி பிரேக் பண்ணிடுச்சுங்க. கேப் அப்லேயே ஓப்பன்லேயே வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 15,000 கிட்டே வரல. நம்ம 15 மினிட் சார்ட்டில் அது பார்க்கலாம். வேறொரு செய்தி வந்து நேற்று வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் விழுந்திருந்தது நம்ம பார்த்துருந்தோம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நேற்று க்ளோசிங்கில் பார்க்கும்போது இருக்கிறதுலே இந்த வருடத்திலே குறைவான வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நேற்று தான் இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டில்லையே கேப் அப்பில் இருந்தது. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு வி ஷேப்டு ரிகவரியில் இருந்தது. அதுக்கப்புறம் 14,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து கொண்டிருந்தது. 15,000 சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. கேப் அப்லேயே 15,000 உடைக்குது. அதுக்கப்புறம் 15,100 டெஸ்ட் பண்ணுது. கேப் அப் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் நிஃப்டி இருந்த மாதிரி தெரிஞ்சது. 15,050க்கும் 15,125 அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி முழு நாளும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் கலக்கிட்டாங்க. 3% அதிகரித்தது. குறிப்பாக அசோக் லைலாண்ட், எம்என்எம், பஜாஜ் ஆட்டோ மற்றும் டிவிஎஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. மீடியா செக்டர் 1.7% அதிகரித்தது. மெட்டல் செக்டரும் 1.7% அதிகரித்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 1.5%, ஃபினான்ஷியல் சர்வீசஸும் 1.5% அதிகரித்தது. பேங்கிங் செக்டர் 1.4% அதிகரித்தது. ஐடி செக்டர் 1%, ரியாலிட்டி செக்டர் 0.8% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி மற்றும் ஃபார்மா தலா 0.2% விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 1.3% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸில் நேற்று நம்ம பார்க்கும்போது 5மே வங்கிகளாக இருந்தது. இன்றைக்கி எம்என்எம் 5%, 5.7% அதிகரித்தது. பஜாஜ் ஆட்டோ 5%, டைட்டன் 5%, பஜாஜ் ஃபினான்ஸ் 4.5%, அதானி போர்ட்ஸ் 3.4% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பாரதி ஏர்டெல் ரிசல்ட் ரியாக்ஷனை கூட இருக்கலாங்க. 2.34% விழுந்தது. ஐடிசி 1.13% விழுந்தது. கோல் இண்டியா கிட்டத்தட்ட 1%. டாக்டர் ரெட்டி 0.62% விழுந்தது. டிவிஸ் லேபரட்டரிஸ் 0.33% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பாரத் இம்யூனோலாஜிக்கல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 2வது நாளாக அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது 2%. இந்த கம்பெனி வந்து பாரத் பயோவுடைய கோவேக்சின் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனிக்கு இருக்குன்னு கருதப்படுது. அரசாங்கம் நடத்தக்கூடிய கம்பெனிங்க இது. குயிக்ஹீல் டெக்னாலஜிஸ் அவங்க பைபேக் குறித்து சில டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்க லெட்டர் ஆஃப் ஆஃபரை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்க பைபேக் ரேஷியோவும் வெளியிட்டிருக்காங்க. விரைவாக தேதிகளை பார்க்கலாம். மே 31ஆம் தேதி பைபேக் ஆரம்பிக்குது. ஜூன் 11ஆம் தேதி கடைசி நாள். பைபேக் குறித்து ஒரு சின்ன பின்னணி. கம்பெனி வந்து 63,26,530 ஷேரை பைபேக் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது ஒட்டுமொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கையில் 9.85% இருக்கும். ரெக்கார்ட் டேட் மே 3ஆம் தேதிங்க. டெண்டர் ஆஃபர் வழியாக பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 245 ரூபான்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன நம்ம வேறொரு வீடியோவில் எடுத்துக்காட்டுடன் பார்த்துருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் குறித்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு ஒதுக்கக்கூடிய ஷேர்ஸுடைய எண்ணிக்கை, மதிப்பு, அது போன்ற விஷயங்கள் எல்லாமே மே 20ஆம் தேதி முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க.
கனரா பேங்க் அவங்களுடைய ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. இந்த வீடியோ செய்கிற நேரத்தில் 4.5% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ரிசல்ட் படி பார்க்கும்போது முழு வருடத்திற்கு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 2557 கோடி ரூபாய். போன வருடம் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. இது முழு வருடம். அதே முழு வருடத்திற்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு 18.6%. கிராஸ் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் ரேஷியோ வந்து இறங்கி இருக்கு 46 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு 0.46. அதே மாதிரி நெட் என்பிஏ நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து கீழே போயிருக்கு 0.52. ஸோ என்பிஎஸ் கீழே போகிறது நல்ல விஷயம்தான். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை மட்டும் பார்க்கும்போது Q4 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1010 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டர் வந்து நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு 9.87% இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. அதானி கிரீன் எனர்ஜி குறித்து நேற்று நம்ம ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் குறித்து பேசிகிட்டு இருந்தோங்க. அவங்க எஸ்பி எனர்ஜி ஹோல்டிங்ஸை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. எஸ்பி எனர்ஜி ஹோல்டிங்ஸை கையில் வச்சிருக்கிறது சாஃப்ட் பேங்க் மற்றும் பாரதி என்டர்பிரைசஸ். இது அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு அதானி கிரீன் 5%. ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தரப்புலேருந்து அதானி கிரீனுக்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் குறித்து கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ செய்கிற நேரம் வரைக்கும் அதானி கிரீன் எந்த பதிலும் தாக்கல் செய்யலை. டாக்டர் ரெட்டிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் டிஆர்டிஓவும் இணைந்து கோவிடை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு மருந்தை தயாரிச்சுக்கிட்டு வராங்க. அது வந்து விற்பனைக்கு வந்து ஜூன் மாதத்திலிருந்து வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ப்ரைஸிங் குறித்து எந்த முடிவும் எட்டவில்லை. 500லேருந்து 600 வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு யூகம் இருக்குது. ஆனால் கம்பெனி தரப்புலேருந்து இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. கேர் ரேட்டிங்ஸ் உடைய ஷேர்ஸை ஃபேஷியன் ஆக்சென்ட் இன்டர்நேஷனல் வேல்யூ ஃபண்ட் வாங்கியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில் மே 18ஆம் தேதி 35,196 ஷேர்ஸ். ஒட்டு மொத்தமாக இப்போது ஃபேஷியன் ஆக்சென்ட் இன்டர்நேஷனல் வேல்யூ ஃபண்ட் கிட்ட 5.03% ஸ்டேக் வச்சுருக்காங்க. கேர் ரேட்டிங்ஸ் உடையது. கேர் ரேட்டிங்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3.3% அதிகரித்தது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப் பிளெட் செஞ்சிருக்கிற நிறைய ஷேர்ஸை ரிலீஸ் செய்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 38% குறைச்சிருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பிளெட்ஜிங்கில் இருக்கிறது கிட்டத்தட்ட 26%. இதெல்லாமே அவங்களுடைய ஷேர்ஸோடைய எண்ணிக்கையில் இருக்கிற பர்சன்டேஜ். இன்னைக்கு இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 5% அதிகரித்தது ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் லிமிடெட். பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ரோடு போடுவதற்காக தேவைப்படும் பயோபிட்டுமினை தயாரிக்க ஒரு புது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. இதற்கு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற அமைப்பு ஒப்புதல் கொடுத்துருக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேயில் 8% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஓஎன்ஜிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. முந்தா நேற்று இருந்த அந்த சைக்ளோன் காரணமாக கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. 3M இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய பெங்களூரில் இருக்கிற உற்பத்தி ஆலை மே 19ஆம் தேதியிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. கொரோனா காரணமாக மூடி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ மறுபடியும் 50% ஆட்களை வச்சு வேலை தொடங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேயில் 2.8% அதிகரித்தது 3M இந்தியாவுடைய ஷேர் ப்ரைஸ். கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சாங்க. மன்னிக்கணும், ரிசல்ட் பார்க்க முடியல. டிவிடெண்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ₹7.50 ஒரு ஷேருக்கு. இந்த வீடியோ செய்கிற நேரத்தில் 5.4% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். எல்என்டி இன்ஃபோடெக் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் இல்லை புது கிளைண்ட் கிடச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஹாய்ஸ்ட் ஃபினான்ஸ் அவங்க ஒரு யூரோப்பியன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி. என்ன ஆர்டர் மதிப்பு, எவ்வளோ நாட்களுக்குரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற தகவல் எல்லாமே கம்பெனி சொல்லலை. இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 1.7% அதிகரித்தது எல்என்டி இன்ஃபோடெக் லிமிடெட். கமென்ஸ் லிமிடெட் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் ஏறி இருக்காங்க. இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 6% அதிகரித்தது. என்ன காரணம்னு தெரியல. மே 26ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஈகோ ரீசைக்ளிங் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி வந்து எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுகளை கலெக்ட் செய்வதற்கு ஒரு புது யுக்தியை கொண்டு வராங்க. ஆப் வழியாக நாம் புக் செய்யலாம். நம்ம வேஸ்ட்டை அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். ஸோ அவங்க வீடு தேடி வந்து அதை கலெக்ட் செய்து கொண்டு போகிறாங்க. இது மும்பை, தானே போன்ற இடங்களில் இருக்குன்றது கன்ஃபார்ம்டாக தெரியுது. வேறு எங்கெல்லாம் இருக்குன்றது தெரியலை. இன்ட்ராடேயில் 10% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ்.
விகாஸ் லைஃப் கேர் ஒரு பென்னி ஸ்டாக்குங்க. அவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ குறித்து இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி அப்ரூவல் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் அதோட டீட்டெயில்ஸ வெளியிடுறாங்க. ரெக்கார்ட் டேட் மே 21ஆம் தேதின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ரூ. 1.85. ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் ரேஷியோ வந்து 2 ஈக்விட்டி ஷேர் குடுக்குறாங்க. 5 ஈக்விட்டி ஷேர் வச்சிருந்தா. ரைட்ஸ் ஓப்பன் டேட் வந்து மே 27ஆம் தேதி. கடைசி நாள் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனுக்கு ஜூன் 7ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ முடிவடைகிறது ஜூன் 10ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்ன போன்ற விஷயங்களை நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக எடுத்துக்காட்டுடன் பார்த்துருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்ஸ் அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்கிற சில ஷேர்ஸை ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 50% மேலே அவங்க ரிலீஸ் செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க கையில் இருக்கிற ஷேர்ஸில் 8.25% மட்டுமே தான் பிளட்ஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3.6% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். வெல்ஸ்பன் இந்தியா லிமிடெட் அவங்க பைபேக் குறித்து சில அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. மே 14ஆம் தேதி பைபேக் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஷேருடைய விலை ரூ. 120 நிர்ணயிச்சிருந்தாங்க. 200 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து எவ்வளவு ஷேர்ஸை வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. 1.66 கோடி ஷேர்ஸ். இது கிட்டத்தட்ட 1.66% ஒட்டுமொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கையிலிருந்து. ரெக்கார்ட் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க மே 26ஆம் தேதி. ஜோதி லேப்ஸ் அவங்களுடைய ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. மன்னிக்கவும், ரிசல்ட் பார்க்க முடியல. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ரூ. 4 அறிவிச்சிருக்காங்க. ஆபாட் இந்தியாவும் அவங்க ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்டாக ரூ. 120, ஸ்பெஷல் டிவிடெண்டாக கூடுதலாக ரூ. 155 அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. ஐடிசி அவங்களுடைய ரிசல்ட் ஜூன் 1ஆம் தேதி வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தும் அன்னைக்கு முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனியுடைய ரியாக்ஷன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி இன்ட்ராடேல 4% விழுந்தது. கிளாண்ட் ஃபார்மா 11.8% அதிகரித்தது. ஃபெடரல் பேங்க் 5.8% அதிகரித்தது. கோல்கேட் கிட்டத்தட்ட 2% வீழ்ச்சி. பட்டர்ஃப்ளை 4.5% அதிகரித்தது. பாரதி ஏர்டெல் இன்ட்ராடேல 2.7% விழுந்தது. வேப்கோ இந்தியா இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. குஜராத் நர்மதா ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இன்ட்ராடேல 5.5% அதிகரித்ததுங்க. அதுக்கப்புறம் 3% விழுந்தது. ஸோ கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தது. இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 4.6% விழுந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படின்னு சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஈசி ட்ரிப் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, வால்யூம் 515% அதிகரிப்பு. கத்தி கொரியர் சர்வீஸ் அவங்களும் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 778% வால்யூம் அதிகரிப்பு. டிசிஐ எக்ஸ்பிரஸ் 14% ஷேர் ப்ரைஸும் 1636% வால்யூம். கே இண்டஸ்ட்ரீஸ் 13% ஷேர் ப்ரைஸ், 3051% வால்யூம் அதிகரிப்பு. குஜராத் அப்போலோ 12.5% ஷேர் ப்ரைஸும் 6631% வால்யூம் அதிகரிப்பு. மறுபடியும் இன்னொரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியான விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ், 2817% வால்யூம் அதிகரிப்பு. பிலிப்ஸ் கார்பன் 9.8% ஷேர் ப்ரைஸ், 580% வால்யூம் அதிகரிப்பு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் 9.5% ஷேர் ப்ரைஸும் 535% வால்யூம் அதிகரிப்பு. பர்கர் கிங் 9% ஷேர் ப்ரைஸ், 334% வால்யூம் அதிகரிப்பு. சாரேகாமா இந்தியா 9% ஷேர் ப்ரைஸ், 210% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ரானே மெட்ராஸ் 6.6% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 197% வால்யூம் அதிகரிப்பு. ஹெஸ்டர் பயோ நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 5.8% விழுந்திருக்கு, 317% வால்யூம் அதிகரித்திருக்கு. ரானே இன்ஜின் 4.8% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 249% வால்யூம் அதிகரிப்பு. கேனரா பேங்க் ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். 4.2% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 109% வால்யூம் அதிகரிப்பு. குவிக்கில் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 4% விழுந்தது, 514% வால்யூம் அதிகரிப்பு. அவங்க பைபேக் டீட்டெயில்ஸாக அறிவிச்சிருக்காங்க. கூடவே பைபேக் ரேஷியோ அல்லது என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி விழுந்ததற்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.